بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு பரவலாக பல மக்கள் வியாபாரத்திற்காக பொருளாதாரத்தை நம்பி கொடுத்து பல பெரிய தொகைகளை ஏமாந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பல நபர்கள் இப்படி ஏமாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஆலிம்கள் என்று மதிக்கப்படக்கூடியவர்கள், பிரபலமானவர்கள், ஆலிம் என்று மக்களுக்கு மத்தியில அறியப்பட்டு நம்பிக்கை பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கூட இப்படி பொருளாதாரத்தை வியாபாரத்திற்காக வாங்கி கொண்டு அல்லது கடனாக வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்க முடியாமல் பெரிய தொகைகளை அளவிற்கு பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு அவற்றை ஏமாற்றக்கூடிய காட்சிகள் பரவலாக நடைபெறுகிறது. கடைசியாக ஷேக் முஃப்தி உமர் ஷரீப் காசிமில் சொல்லக்கூடிய ஆலிம் அவர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு பதிவை இட்டிருந்தார்கள். அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. அதை நம்ம வாட்சி காமிக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் உலக அளவில் மிக பிரபலமான ஆலிம், மாலவி பட்டதாரி பேச்சாளர் ஒருவர் பலரிடம் முதலீடு என்றும் கடன் என்றும் பல கோடிகளை வாங்கி இருப்பதாகவும், சிலருக்கு பல வருடமாக, சிலருக்கு பல மாதங்களாக லாபமும் தராமல் முதலும் தராமல் இருப்பதாகவும் உறுதியான தகவல் தமிழ் முஸ்லிம் மக்கள் பலருக்கு மத்தியில் பேசப்படுகிறது. ரொக்கமாகவும் நகையாகவும் மக்கள் அவரிடம் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள். வியாபாரத்திற்காக கொடுத்து ஏமாந்தவர்கள் அதிகம். அவரின் குடும்பத்தாரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை. யார் பேசினாலும் பதில் இல்லை. பாதிக்கப்பட்டவர்களின் போன் அழைப்பை எடுப்பதில்லை. எடுத்தாலும் தவணை மட்டும் சொல்கிறார். எந்த தவணையிலும் யாருக்கும் கொடுத்தபாடில்லை. கேட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே யாரிடமும் பணத்தை கொடுத்து லாபம் வரும் என்று ஏமாந்து நிற்காதீர்கள். கடன் அளவிற்கு பெருமானமுடைய அடமானம் மற்றும் குடும்பத்தாரின் உத்தரவாதம் அல்லது நம்பகத்தகுந்த மனிதர்களின் உத்தரவாதம் இல்லாமல் எழுதி சாட்சி வைக்காமல் யாருக்கும் கடன் வழங்காதீர்கள். இதுதான் மார்க்க சட்டம். தீர விசாரித்து பின்னர் வியாபாரத்தில் நீங்களும் பதிவு செய்யப்பட்ட பங்குதாரராக ஆகி நிர்வாகத்தில் ஒருவராக இல்லாமல் ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்று செய்யப்படும் வியாபாரம் எல்லாம் ஏமாற்று வேலையாக ஆகிவிட்டது. லிமிடெட் கம்பெனியாக இல்லாமல் பொதுமக்களிடம் முதலீடு வாங்குவது தவறு. ஒருவர் எத்தனை பேரிடம் ஒரே வியாபாரத்தை சொல்லி முதலீடு வாங்கியிருக்கிறார் என்பது தெரியாமல் பணம் கொடுப்பது எத்தகைய ஏமாளித்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடமானம் கொடுத்து தான் கடன் வாங்கினார்கள். சாட்சிகள், பொறுப்பாளர்கள், எழுத்து பத்திரம் இல்லாமல் யாருக்கும் சிறிய கடன் தவிர பெரிய கடன் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படியாக ஷேக் முஃப்தி அவர்கள் பதிவு போட்டிருக்கிறாங்க. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்பகத்தகுந்த ஆலிம் அவர்களே இப்படி ஏமாத்தி இருக்கும் பொழுது எந்த ஆலிம்கள் மக்களை ஏமாற்றக்கூடாது, அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்களோ, இப்படிப்பட்ட ஆலிம்களே இப்படிப்பட்ட வேலையை பார்ப்பதற்கு காரணம் என்ன? ஏதோ ரூபத்தில் என்ன பண்றாங்க, போய் மாட்டிக்கொள்றாங்க. இப்போ ஒரு நபர்கிட்ட வியாபாரம் செய்வதாக சொல்லி வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்குறாங்க. அவருக்கு ஏமாற்றக்கூடிய நிலைமை வரும் பொழுது, அதாவது தான் ஏமாந்து போயிடுறாங்க வியாபாரத்துல. அப்ப நமக்கு நம்பி கொடுத்தவங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த நிலைமை வரும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அடுத்தவர்கிட்ட காசை வாங்கி இவர்கிட்ட கொடுக்கிறது. அப்ப அவர் கொடுத்தவர் என்ன செய்ய மாட்டார், உடனே கேட்க மாட்டார்ல. அப்ப அவர் என்ன செய்யறது, அடுத்தவங்கள்ட்ட காசை வாங்கி இவருக்கு கொடுத்து இவரை அடைக்கிறது, வாயடைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்க முடியாம இன்னொருத்தவர்கிட்ட வாங்கி அவருக்கு கொடுப்பது. இப்படியாக என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தவரை வாயடைப்பதற்காக, சமாளிப்பதற்காக அடுத்தவர்கிட்ட வாங்கி, அவரை சமாளிப்பதற்காக அதுக்கு அடுத்தவர்கிட்ட வாங்கி, இப்படியாக என்ன பண்றாங்க, பரவலாக பெரிய தொகை அளவிற்கு கடனாக சேர்ந்து அது பெரிய பாரமாக மாறி பல நபர்களை ஏமாற்றக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்படித்தான் எனக்கு தெரிந்த ஒரு ஆலிம் அவர் என்ன பண்றாரு, இப்படியான வேலையில் ஈடுபட்டு மாட்டிக்கொண்டதாக செய்தி வருகிறது. இப்படிப்பட்ட நபர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எப்படி ஏமாத்துவாங்கன்னு சொன்னா, 2 வழியில ஏமாத்த வாய்ப்பு இருக்கிறது. பலருக்கும் பல ரூபத்தில் ஏமாற்றி இருக்கலாம். நாம அனுபவப்பட்ட சில விஷயங்களை சொல்றோம். ஒண்ணு எப்படி செய்வாங்கன்னு சொன்னோம்னா
அவங்களே என்ன செய்வாங்க, நமக்கு வந்து ஆசை காட்டுவாங்க. அடிக்கடி என்ன செய்வாங்க, ஆசை வாட்டை காட்டி, அவங்களே ஃபோன் செய்து அல்லது மெசேஜ் பண்ணி, அவங்களே நமக்கு என்ன செய்வாங்க, பணத்த குடுங்க, நகைய குடுங்க. இவ்வளவு லாபம் இருக்குது. நீங்க ஆலிமா இருக்கிறீங்க, சிரமப்படுறீங்க. அல்லது நீங்க சிரமப்படுறீங்க, இந்த வேலை பார்க்குறீங்க, கஷ்டப்படுறீங்க. நாங்க உங்களுக்கு இது மாரி குடுத்தீங்கன்னா, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் குடுத்துருவோம். உங்க சிரமத்திற்கு வந்து இலகுவானதா இருக்கும் என்று சொல்லி என்ன செய்வாங்க, இந்த பொருளாதாரத்தை நம்மிடம் இருந்து எப்படியாவது வாங்குவதற்காக, அவங்களே முன் வந்து என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப அழைத்து பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அப்ப இதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், நாம உஷாராகிக் கொள்ளலாம். இப்ப திரும்ப திரும்ப ஒருத்தர் அழைத்து பேசுறாருன்னா, அப்ப அவருக்கு லாபம் இல்லாம அப்படி செய்ய மாட்டார். நமக்கு மட்டும் லாபம் வரணும். நம்மளைப் போல பல பேர் வாழணும். அப்படி என்றெல்லாம் பரந்த மனப்பான்மை கொண்டவங்க இந்த காலத்துல யாரும் இருக்க வாய்ப்பு குறைவு தான். அப்ப வந்து என்ன செய்ய திரும்ப திரும்ப அழைத்து பேசுறாங்கன்னா, அப்ப என்ன காரணம்? அப்ப வந்து எப்படியாவது நம்மள வந்து வலையில விழ வைப்பதற்கு தான் முயற்சி பண்றாங்க. அவங்க வந்து தனக்கு வந்து லாபத்தை எதிர்பார்த்து தான் அப்படி ஃபோன் செய்றாங்க என்று நாம என்ன செய்யலாம்? முடிவெடுத்துக் கொள்ளலாம். இது ஒரு ரூட்ல வந்து என்ன செய்றாங்க? இப்படி ஏமாத்த வாய்ப்பு இருக்கிறது. ஏமாத்திக் கொண்டு இருக்கிறாங்க. 2வது ஒரு வழி என்னன்னு சொன்னோம்னா வந்து, ஒரு சிறிய அமௌண்ட் என்ன பண்றது, இப்போ 1,00,000 வாங்குறது. வாங்கி மாசம் மாசம் அவருக்கு ரூ. 5 குடுக்குறது. இப்படி ஃபிக்ஸடா கொடுக்கக்கூடிய தொகையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடா மாசம் மாசம் ரூ. 5 தருவேன்னு சொன்னோம்னா, அது வந்து வட்டி ஆயிடும். கூட்டு வியாபாரமா பொருளாதாரத்த குடுத்து நம்ம வந்து வியாபாரம் செய்றோம்னா, அந்த வியாபாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாபம், நஷ்டம் வந்து சரி பாதியா பங்கு வைக்கப்படணும். 1 மாசம் நல்ல லாபம் ஆயிருக்கும். அப்ப ஒரு ரூ. 1000 சேர்த்து குடுக்கணும். அல்லது ஒரு மாசம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்ப ரூ. 1000 குறைச்சு குடுக்கணும். அப்ப இப்படி லாப நஷ்டத்திற்கு ஏற்ப வந்து மாதம் மாதம் என்ன செய்யணும், அந்த தொகை வந்து வரணும். ஒரே ஃபிக்ஸடாக வரும்பொழுது, அது வந்து வட்டியாக மாறுகிறது. இதை கவனத்துல வைங்க. அப்ப நெறைய மக்கள் என்ன பண்றாங்க, அத அறியாம வந்து மாசம் மாசம் அமௌண்ட் வந்துரும். நம்ம வந்து முதல் குடுத்தா மட்டும் போதும். உழைப்பு தேவையில்லன்னு சொல்லி, லேசா போயிடுது நமக்கு. வருமானம் இலகுவா வருதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, இப்படி வந்து வட்டியில போய் விழுகுறாங்க. தன்னையே அறியாம வட்டியில விழுகுறாங்க. அதேபோல ஏமாந்தும் போயிடுறாங்க. அப்ப என்ன செய்றாங்க, 1,00,000 வாங்கிட்டு மாசம் மாசம் ஒரு ரூ. 5 தர்றோம்ன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அத முறையா குடுத்து விடுறாங்க. அத முறையா குடுத்து வந்து ஒரு நம்பிக்கைய பெற்ற பின்னால, அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்த கட்டமாக பெரிய அமௌண்ட் கேட்கறாங்க. ஒரு 4, 5 லட்சம் குடுங்க. ஒரு 4, 5 லட்சம் குடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு, இன்னும் ஒரு அமௌண்ட் சேர்த்து தருவோம். மாசம் 15,000 குடுப்போம். 20,000 குடுப்போம்ன்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு முன்னால வந்து சிறிய அமௌண்ட்ட தொடர்ச்சியா குடுத்து வந்து, பெரிய அமௌண்ட்டுக்கு கொக்கி போட்டு, வலை போட்டு என்ன பண்றாங்கன்னா, பெரிய அமௌண்ட்ட வாங்கிக் கொண்ட பின்னால ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நேற்று இந்த செய்திய படிச்சோம். நேத்து தான் படிச்சோம். நேத்து ஒரு இரவுல படிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். நேத்து காலையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆலிம்ஸ் வயசானவங்க என்ன பண்றாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பேசுறாங்க. அவர் அப்படித்தான் என்ன பண்றாரு, 4, 5 லட்சத்திற்கு மேலாக இப்படித்தான் ஏமாந்துட்டார். எப்படி? முதலாவது சின்ன அமௌண்ட் குடுத்தோம் ஆலிம்ஸா, அவங்க சரியா குடுத்து வந்தாங்க. அந்த நம்பிக்கையில தான் பெரிய அமௌண்ட் போட்டோம். இப்ப ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி என்ன பண்றாங்க, நம்பிக்கை மோசடி செய்றாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, மறுமையின் பயம் இல்லாம, அடுத்தவன் காச குடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த காச வச்சு தான் அவங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த பெரிய தொகை வந்து இப்படி திரும்பி கொடுக்கப்படாம போகும்பொழுது, ஏமாத்தப்படும் பொழுது பல மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அடுத்தவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டா அல்லாஹ் சும்மா விடுவானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா." யார் நம்மை ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொல்றாங்க. நாளைக்கு வந்து மறுமை நாள்ல இது மாதிரியான மக்கள் நம்ம நன்மைய பிடுங்கிக் கொள்வாங்க. மாறாக நன்மை வந்து நம்மட்ட அதிகமா இல்லன்னு சொன்னா, அவங்க தீமைய எடுத்து அல்லாஹ் நம்ம மீது போட்டுருவான். முகம் குப்புற நரகத்துல தூக்கி வீசப்படுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த மறுமையினுடைய அந்த நிலைமையை யோசிச்சு, இது மாதிரி மக்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நபர ஏமாத்துற மாரி வருதா, அவன்ட்ட ஓப்பனா சொல்லிருங்க. இப்படி ஆயிடுச்சுங்க, சங்கடப்படாதீங்க. எங்களுக்கு வந்து நம்பி நாங்க ஒரு இடத்துல குடுத்தோம். அந்த இடத்துல ஏமாத்திட்டாங்க என்று சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்கள்ட்ட ஓப்பனா உண்மைய சொல்லிட்டா, அந்த ஒரு நபருடைய அந்த குறைவான தொகையோடு நம்ம என்ன செய்யலாம், கடன வந்து நிறுத்திக் கொள்ளலாம். அந்த சுமையை நிறுத்திக் கொள்ளலாம். அப்ப கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணி அத குடுத்தரலாம். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நபர ஏமாத்த முடியாது. திரும்பி தரல வாக்கு குடுத்து தரலன்னு சொன்னா, அவரு பெரிய சங்கடத்த ஏற்படுத்துற மாரி ஆயிடும். நம்ம மீது கோபித்துக் கொள்வாங்க. நம்ம மீது பழக்கமானவங்க, நம்பிக்கை வைத்தவங்க என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுப்பதற்காக, அவங்கள ஏமாற்றக்கூடாது என்று அடுத்தவர்ட்ட வாங்கி, அவங்கள்ட்ட குடுக்குறாங்க. அப்ப அடுத்தவர் கொடுக்க முடியாதப்ப இன்னொரு நபர்ட்ட வாங்குறாங்க. இப்படி பெரிய தொகை சேர்ந்து ஏமாற்றக்கூடாது என்று உறுதியாக உள்ளவர்கள் கூட ஏமாத்தக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. எனவே வந்து பணத்தை வாங்கக்கூடியவங்க எச்சரிக்கையா இருங்க. குறிப்பாக பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மிக எச்சரிக்கையா என்ன செய்யணும், நம்ம வந்து நம்பிக்கையாக கொடுப்பதா இருந்தாலும், நம்பிக்கையான நபராக இருந்தாலும், அதை எழுதி வைத்து கொடுக்கணும்.
சாட்சியை வைத்து கொடுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? 2 சாட்சி ஏற்படுத்த சொல்றான். குர்ஆன்லயே சூரா பக்கரா 2ஆம் அத்தியாயத்தினுடைய 282ஆம் வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடன் விஷயத்த பத்தி தான் குர்ஆன்லயே பெரிய வசனமா சொல்றான். அவ்வளவு விரிவா அல்லாஹ் சொல்றான். பச்சை பிள்ளைக்கு மாதிரி பாடம் நடத்துறான். நீங்க எழுதி வைக்கணும். எழுதி வைக்க முடியாட்டினா அடுத்தவங்கள கூப்பிட்டாச்சு எழுதுங்க. எழுத தெரியாட்டி 2 சாட்சி வைங்கங்கிறான். ஒரு ஒரு ஆண் தான் இருக்காரு சாட்சிக்குன்னா 2 பெண்ணை என்ன செய்யுங்க சாட்சியா வைங்கங்கிறான். ஆண் கிடைக்காட்டி எழுதி வைங்க, எழுதாம கொடுக்காதீங்கிறான் அல்லாஹ். அதே போல சொல்றான் அல்லாஹ். அடுத்து சொல்றான் வயின் குந்தும் அலா சஃபரின் வலம் தஜிது காத்திபன் ஃபரிஹான மக்பூதா. நீங்க சாட்சியோ அல்லது எழுதி வைப்பதற்கான ஆளோ பிரயாணத்துல இருக்கிறீங்க. அப்போ வந்து கிடைக்காம போயிட்டுன்னு சொன்னா என்ன செய்யுங்க? ஃபரிஹான மக்பூதா, உங்களுக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடமான பொருளை வாங்கி வைங்க என்று அல்லாஹ் சொல்றான். 2ஆம் அத்தியாயம் 283ஆம் வசனம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். 2 வசனத்திலேயே அல்லாஹ் இதைத்தான் பேசுறான். முதல் வசனம் பெரிய வசனம். 2வது வசனம் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அடமான பொருள் இல்லாம கொடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு எழுதி வச்சு சாட்சி வச்சு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த சாட்சியும் எழுதி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அடமானம் வாங்கிட்டு கொடுங்க நல்லா சொல்றான். அப்ப ஒரு நம்பிக்கை உத்தரவாதம் இருக்கணும். இன்னைக்கு இந்த யார் ஏமாத்தியதா இந்த சொன்னாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க? எழுதி வைக்காம கொடுத்துடுறாங்க. நம்பிக்கையான ஆலிம் தானே, நல்ல நல்ல பேச்சாளர் தானே, நல்ல நபர் தானே, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றாரு, அவருக்கு பல ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவர் எப்படி ஏமாத்துவாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க? எழுதி வைக்காம கொடுப்பது நமக்கு நாம ஏமாற்றிக் கொள்வது, அல்லாஹ் மார்க்கம் சொன்ன அந்த வரையறையை மீறுவது. அப்ப மார்க்கம் சொன்ன வழியில போகாம போனோம்னா இப்படித்தான் ஏமாற்ற வேண்டி வரும், ஏமாற வேண்டி வரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். இது நயவஞ்சகத்தனம். ஒருவர்கிட்ட கொடுத்துட்டு வாக்கு கொடுப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நயவஞ்சகத்தின் அடையாளம் 3ன்னு சொன்னாங்க. நயவஞ்சகன் யாருங்க? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தளத்தில் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த குணம் யார்கிட்ட வந்துடக்கூடாது. அல்லாஹ் இப்படி இது மாதிரியான நெருக்கடி வந்தாலும் அதை விட்டு வெளியே வந்து நம்ம தப்பிச்சு வந்துடணும். நம்ம அதில் போய் விழுந்துட்டோம்னு சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, 3 விஷயம் சொன்னாங்க. பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், 3வது வந்து ஒரு பொருளை ஒப்படைச்சு கொடுத்தா அமானிதத்தை பேண மாட்டான்னு சொன்னாங்க. இந்த 3 குணமும் வந்து பாருங்க கடன் வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய நபர்கிட்ட வந்துடும். பேசுனா பொய் சொல்லுவான். அடுத்த மாசம் தர்றேன், இந்த 1ஆம் தேதி தர்றேன், இந்த 5ஆம் தேதி தர்றேன், இந்த மாச கடைசியில தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பேசுனா பொய்யே பேசுவாங்க. நம்பிவாங்க, நம்பிக்கைக்கு ஏமாற்றுவாங்க, மோசடி செய்வாங்க. கொடுத்த பொருளை திரும்பி தரமாட்டாங்க, கொடுத்த பணத்தை தரமாட்டாங்க. அந்த நயவஞ்சகத்தினுடைய 3 அடையாளமும் இப்படி ஏமாற்றக்கூடிய நபர்கள்ட்ட வந்து விடுகிறது. எனவே முனாஃபிக் ஆயிட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கெல்லாம் பயந்தாங்க. அப்ப எனவே வந்து அப்படிப்பட்ட அந்த முனாஃபிக் நயவஞ்சகத்தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாரை ஏமாற்றாமல் முறையாக வியாபாரம் செய்வதற்கு, ஹலாலாக செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அதே போல பொருளாதார ஆசை காரணமாக என்ன செய்யாதீங்க, இலகுவாக நம்ம வந்து எந்த உழைப்பும் இல்லாமல் பணம் வருதுன்னு சொன்னாலே இன்னைக்கு எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல வந்து யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. நமக்கு குறைவான வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, கடன் சுமை இல்லாம இவ்வளவு காலமா சேர்த்து வைத்த பணம் வந்து மோசடி செய்யப்பட்டு ஏமாற்றப்படாம இருக்குன்னு சொன்னா இந்த அற்பமான ஒரு இதுக்காக பொருளாதார ஆசைக்காக வேண்டி பெரிய பொருளாதாரத்தை இழந்து வாழ்க்கையில் கஷ்டப்படாதீங்க. அது மாதிரி ஏமாந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப மனம் வந்து வேதனைப்படுறாங்க. அவங்களால வந்து அவங்க நிலைமையை பார்த்து நமக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. எனவே வந்து இப்படிப்பட்ட நிலைமையை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.